ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு அர்த்தம். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை வந்து எப்போ எங்கே ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் 1954 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்ட்லேயே இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரான்ஸில் 1954. அதே மாதிரி இதுக்கு யார் தலைவராக இருப்பார் அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழில் வந்து மத்திய நிதி அமைச்சர் தான் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து தலைவராக இருப்பார். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பில் பாஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து பிரசிடென்ட்க்கு எப்போ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2016 செப்டம்பர் 8 101வது சட்ட திருத்தம் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குல்ல, அது வந்து எது மூலியமாக ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த ஆர்டிக்கல் மூலியமாக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 279A உட்பிரிவு 1 இதில் தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்போ இந்தியாவில் வந்து இந்த பில்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி எப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 1 2017 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இருக்குல்ல, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைமுக வரி, மறைமுக வரின்னு சொல்லிட்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை சொல்லுவாங்க.